ஹாய் குட்டீஸ், ஞாயிறு தோறும் ஒரு புனிதரை பற்றி தெரிந்து கொள்வோமா? இன்னைக்கு நாம பார்க்க போற புனிதர் புனித பிலோமினா. கிபி 2ஆம் நூற்றாண்டு இறுதியில கிரேக்க நாட்டுல கிளிஃபா என்னும் ஒரு சின்ன தீவு ஒன்று இருந்தது. அந்த தீவை ஆண்ட மன்னர் பொய் தெய்வங்களை வழிபட்டு வந்தார். அவருக்கு பல வருடமா குழந்தைகளே இல்லை. அவருடைய அரண்மனையில ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர். குழந்தை பேரு பெறணும்னா நீங்க வேற்று தெய்வங்களை வழிபடுறதை விட்டுட்டு கிறிஸ்தவரா மாறுங்கன்னு சொன்னார். மன்னரும் ராணியும் திருமுழுக்கு பெற்று இயேசு கிறிஸ்துவை வழிபட ஆரம்பிச்சாங்க. சில மாதங்களிலேயே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பிலோமினா என்று பெயர் வச்சாங்க. பிலோமினா என்றால் ஒளியின் மகள்னு அர்த்தம். அழகான மகளை தந்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. பிலோமினா ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கடவுள் பக்தியிலும் சிறந்த பிள்ளையா வளர்ந்தாங்க. சிறு வயதிலேயே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பிலோமினாவுக்கு 13 வயசு இருக்கும் போது ரோம மன்னர் தியோக்லேசியன் அவங்க நாட்டை தாக்க போறதா மிரட்டல் விடுத்தான். அதனால மன்னர் தன் குடும்பத்தோடு ரோமாபுரி போய் தன் நாட்டை எதிர்க்க வேண்டாம் என்று அவனிடம் மன்றாடினார். தியோக்லேசியன் பிலோமினாவின் அழகில் மயங்கி அவளை மணந்து கொள்ள விருப்பம் தெரிவித்தான். இதற்கு பிலோமினாவின் தந்தையும் நாட்டை காப்பாற்றுவதற்காக சம்மதித்தார். பிலோமினாவை சம்மதிக்க வைக்க அவங்க பெற்றோர் மன்றாடி வேண்டிக்கிட்டாங்க. ஆனா பிலோமினா, நான் இயேசுவுக்கு சொந்தமானவள், மணமுடிக்க மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன் என்றாள். ஆனால் அவங்கள கட்டாயப்படுத்தி சம்மதமே இல்லாம ரோமாபுரிக்கு பிலோமினாவை அனுப்பி வச்சாங்க. புனித பிலோமினா தியோக்லேசியனிடம், நான் ஒரு கிறிஸ்தவள், நான் இயேசுவுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லி அவனை திருமணம் செய்ய மாட்டேன்னு தன் முடிவை சொன்னாங்க. கிறிஸ்தவத்தை அடியோடு வெறுத்த அந்த மன்னன் தியோக்லேசியன் பிலோமினாவை சிறையில் அடைச்சிட்டான். சிறையில 37வது நாள் அவங்க இருக்கும்போது அன்னை மரியாள் அவங்களுக்கு காட்சி கொடுத்து, இன்னும் நீ 3 நாள் தான் சிறையில இருப்பா, 40ஆம் நாள் நீ விண்ணக மகிமை காண்பாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 3 நாளும் நீ கடினமான வேதனைகளை எல்லாம் அனுபவிக்கணும், ஆனா அதுக்கு உனக்கு காவல் தூதர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால பிலோமினா தைரியமா திடமா இருந்தாங்க. புனித பிலோமினா மனம் மாறி இருப்பான்னு நினைச்சு சிறையில இருக்கிற அவங்கள மன்னன் பார்க்க வந்தான். அவங்க திருமணம் செய்ய மீண்டும் மறுத்தாங்க. அதனால கோபமடைந்த அந்த மன்னன் என்ன செஞ்சான், கம்பத்துல அவங்கள கெட்டி தடியால அடிக்க செய்தான். இறக்கும் தருவாயில் மீண்டும் சிறையில் அடைத்தான். ஆனா அவங்கள அந்த சிறையில காயமுற்று இருந்த அவங்கள 2 வானதூதர்கள் வந்து அவங்க காயத்துல மருந்து போட்டு குணமாக்கிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட மன்னன் அவங்க கழுத்துல நங்கூரம் கெட்டி அவங்கள ஆற்று தண்ணியில தள்ள செய்தான். மக்கள் முன்னிலையில் புனித பிலோமினாவை ஆற்றில் தள்ளி சில நொடிகளிலேயே அவங்கள வானதூதர்கள் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஆடைகள் கூட தண்ணில நனையாம அவங்க அப்படியே இருந்தாங்க. இதை பார்த்த மக்கள் வியந்து இயேசு கிறிஸ்துவை நம்பினாங்க. இதை பார்த்த மன்னர் அவங்க மேல கோபப்பட்டு அம்புகளை வீசி கொல்ல சொன்னான். அம்புகளை எய்து அவங்க காயமடைஞ்ச நிலையில அவங்கள கயிறால கெட்டி புனித பிலோமினாவை தரையில இழுத்து கொண்டே போய் மீண்டும் சிறையில அடைச்சாங்க. இந்த முறை எப்படியும் அவ இறந்துருவா அப்படின்னு அந்த மன்னன் நினைச்சான். ஆனா இம்முறையும் வானதூதர்கள் வந்து அவங்கள குணப்படுத்திட்டாங்க. தன் எண்ணம் நிறைவேறாததை கண்ட மன்னன் மக்கள் முன்னிலையில் வச்சு பிலோமினா மேல அம்பு எய்தான். ஆனால் ஒரு அம்பு கூட அவங்க மேல படவே இல்லை. அவங்கள ஒரு மந்திரவாதியா இருக்குமோ என நினைச்சு நெருப்பு அம்புகளை எய்த செய்தான்.
ஆனா அந்த நெருப்பு அம்புகள் அந்த வீரர்கள் மீதே திரும்பி சென்று அவங்கள தாக்கி கொன்று போட்டது. மக்கள் அனைவரும் இத பார்த்து என்ன செஞ்சாங்க? இயேசுவை முழுமையாக நம்பினாங்க. அந்த இடத்திலேயே முழந்தாள் படியிட்டு அவங்கள புகழ்ந்தாங்க. இதனால் ஆத்திரமடைந்த மன்னன் புனித புலோமினாவை தலையை துண்டிக்குமாறு கட்டளையிட்டான். அன்று அன்னை மரியா சொல்லியபடியே 40வது நாள் இயேசு இறந்த நாளான வெள்ளிக்கிழமை அன்று அவர் இறந்த அதே நேரம் மதியம் 3 மணிக்கு புனித புலோமினா தலை வெட்டப்பட்டு இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி இறந்தாங்க. இதனால பல மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆனாங்க. புனித புலோமினாவை போலவே நீங்களும் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு இயேசுவை அன்பு செய்றீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.